am Kalaselvi from Stella Madurina College of Education. இப்போ நம்ம ஸ்மார்ட் போர்ட் யூஸ் பண்ணி வால்யூம் ஆஃப் கோன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்மார்ட் போர்டில் வந்து ஒரு கோன் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கோன் வந்து அப்ராக்சிமேட்டாக எடுக்கலாம். ஆனால் நம்ம ஸ்கேலை வச்சு அந்த கோனோட வேல்யூஸ் வந்து மெஷர் பண்ணுவோம் அப்புறமா. இப்போ வந்து வால்யூம் ஆஃப் கோனோட ஃபார்முலா எழுதலாம். Volume of cone equal to 1/3 pi r square into h. இப்போ நம்ம ஃபார்முலா நமக்கு என்ன தேவை? ரேடியஸ் அண்ட் ஹைட் தேவை. நம்ம வச்சிருக்க கோனில் வந்து ஸ்கேலை வச்சு ரேடியஸ் அண்ட் ஹைட் வந்து மெஷர் பண்ணுவோம். ஸ்மார்ட் போர்டில் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸ்மார்ட் போர்டில் ஸ்கேலை வந்து வெர்டிக்கலாகவும் வச்சுக்க முடியும், ஹரிசாண்டலாகவும் வச்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம வெர்டிக்கலாக வச்சு கோனோட ரேடியஸை கண்டுபிடிப்போம். ரேடியஸ் வந்து டயாமீட்டர் வந்து நமக்கு 6 சென்டிமீட்டர் இருக்கு. ஸோ டயாமீட்டர் 6னா ரேடியஸ் நமக்கு என்ன வரும்? 3 சென்டிமீட்டர். ஸோ ஆர் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். அப்புறம் நம்ம ஸ்கேலை வந்து ஹரிசாண்டலாக வச்சுக்கலாம். ஹரிசாண்டலாக வச்சு ஹைட் கண்டுபிடிக்கணும். ஹைட் வந்து 7 சென்டிமீட்டர். இப்போ வந்து ஸ்கேலோட ஒர்க் வந்து நமக்கு முடிஞ்சு போச்சு. அதனால் ஸ்கேலை டச் பண்ணி போய் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்கேல் வந்து நமக்கு காணாம போயிடும். அண்ட் வந்து ஹைட் h is equal to 7 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ஃபார்முலாவில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்க ரெண்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/3 பையோட வேல்யூ என்ன? பையோட வேல்யூ வந்து 22/7. அது அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா 3.14ன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கால்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கனால நம்ம 22/7 நம்ம போட்டுக்கலாம். 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர்னா நம்ம வந்து ரேடியஸ் வந்து நமக்கு 3. ஸோ நம்ம ஸ்கொயரை வந்து 3 இன்ட்டு 3ன்னு எழுதிக்கலாம்ல. நான் இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிறேன். ஏன்னா நம்ம கேன்சலிங் மெத்தட் படி கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால ஹைட் வந்து என்ன கண்டுபிடிச்சோம்? 7 சென்டிமீட்டர் இன்ட்டு 7. இப்போ நம்ம வந்து கேன்சலிங் மெத்தட் படி நம்ம கேன்சல் பண்ணலாம். 3 கேன்சல் ஆயிடும், இங்கேயும் 3 கேன்சல் ஆயிடும். 7 கேன்சல் ஆயிடும், இங்கே 7 கேன்சல் ஆயிடும். 7 வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ நமக்கு மீதி என்ன இருக்கு? 22/3. 22 into 3 அப்படின்னா என்ன? எரேசர் நம்ம தப்பா எழுதுறோம்னா எரேசர் யூஸ் பண்ணி எரேசர் நம்ம அழிச்சுக்கோ செஞ்சுக்கலாம். அப்படின்னா 66 சென்டிமீட்டர் கியூப் வரும். கியூப் அப்படின்னா நம்ம வால்யூம் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வால்யூம் ஆஃப் கோன். ஸோ வந்து நம்ம அசலாக கியூப் அப்படின்னு போடுவோம். ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டாக வச்ச கோனோட வேல்யூ வந்து 66 சென்டிமீட்டர் கியூப். அவ்வளோதான். தேங்க்யூ.